1500 படங்கள் நடிச்சும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. திறமை இருந்தும் சாதிக்க முடியாம போன நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது போண்டாமணி. போண்டாமணி ஒவ்வொரு நாளும் 2 போண்டா கண்டிப்பா சாப்பிடுவாரு. முக்கியமா ஷூட்டிங் ஸ்பாட்ல போண்டா கொடுத்தாதான் நடிக்கவே வருவாரு. அதனாலதான் இவருக்கு போண்டாமணி அப்படின்ற பெயரும் வந்திருக்கு. இவர் கிட்டத்தட்ட 150 படங்கள்ல நடிச்சிருக்காரு அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? எக்கச்சக்க தமிழ் படங்கள்ல இவர் வந்திருக்காரு. வடிவேல் கூட இவரோட வளர்ச்சிக்கு பெருசா உதவி பண்ணியிருந்தாலோ ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய காமெடியனா வர முடியல. கடைசி வரைக்கும் போண்டாமணிக்கு மற்ற காமெடி நடிகர்களுக்கு சைடு கேரக்டரா நடிக்கக்கூடிய வாய்ப்பு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. சினிமாவுல தனக்குன்னு ஒரு சரியான இடம் கிடைக்காம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பாவா லக்ஷ்மணன். நம்ம தமிழ் சினிமாவுல ரசிகர்கள் மத்தியில ஒரே ஒரு வசனத்தின் மூலமா ஃபேமஸ் ஆனவர் தான் இந்த பாவா லக்ஷ்மணன். இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு தெரியாது, 90s கிட்ஸ்க்கு கண்டிப்பா இதை மறக்க முடியாது. மாயி படத்துல வாமா மின்னல் அப்படின்னு ஒரு டைலாக் பேசுவார்ல, அது இப்ப மட்டும் இல்ல அப்பவே செம ஃபேமஸ் ஆயிருக்கு. இவராலையும் கடைசி வரைக்கும் ஒரு தனி காமெடியனா சினிமாவுல முன்னேற முடியல. கடைசி வரைக்கும் சைட் கேரக்டர் மட்டும்தான் இவருக்கு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. பாபா லக்ஷ்மணன் இப்போ உடல் ரீதியா ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. சில மாசங்களுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்ட சமயத்துல கூட இவரை பாத்துக்க பெருசா எந்த ஒரு நடிகரும் வரல. பாபா லக்ஷ்மணன் சினிமாவுல எக்கச்சக்க படங்கள் நடிச்சுமே தனக்கான ஒரு தனி இடத்தை பிடிக்க முடியல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அல்வா வாசு. சத்யராஜ் வில்லனா நடிச்சு மிகப்பெரிய அளவுல ஹிட்டான படம் தான் அமைதி படை. இந்த படத்துல சத்யராஜுக்கே அல்வா வாங்கி கொடுப்பாரு வாசு. அதுக்கப்புறமா தான் இவருக்கு அல்வா வாசு அப்படின்ற பெயரும் கிடைச்சிருக்கு. அந்த படத்துக்கு அப்புறமா எக்கச்சக்க படங்கள்ல வடிவேல் கூட பேர் பண்ணி நடிச்சிருக்காரு. வடிவேலோட கேங்ல இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள். இருந்தாலுமே இவருக்கு சினிமாவுல ஒரு தனி அங்கீகாரம் கிடைக்கல. அல்வா வாசு யாருன்னு கேட்டா வடிவேல் கூட வருவார்ல, அந்த மாதிரி பெயர் மட்டும்தான் இவருக்கு கிடைச்சிருக்கு. அல்வா வாசு சில மாசங்களுக்கு முன்னாடி தான் இறந்து போனாரு. கடைசி வரைக்குமே ஒரு நாளைக்கு 500 ரூபாய் மட்டுமே சம்பாதிக்கக்கூடிய நடிகரா மாறிட்டாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வெங்கல் ராவ். இவரை கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும். இவரை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லட்டா, ஒரு ஃபைட் மாஸ்டரா தான் தன்னோட சினிமா வாழ்க்கையை இவர் ஆரம்பிச்சிருக்காரு. 80s காலத்துல வந்த நிறைய படங்களுக்கு இவர் ஃபைட் மாஸ்டராகவும் இருந்திருக்காரு. ஆனா கை மற்றும் கால் மாதிரியான இடங்கள்ல சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட்டதுனால சண்டை காட்சியில இவர் தொடர்ந்து நடிக்க முடியாம போயிருக்கு. அதுக்கப்புறமா தான் காமெடி பண்ணலாம் அப்படின்னு வடிவேலோட கேங்ல சேர்ந்தாரு. எங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப உதவி பண்ணது வடிவேல் அப்படின்னு இவரே நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. இருந்தாலுமே ஒரு தனி காமெடியனா இவரால முன்னேற முடியல. வெங்கல் ராவுக்கு கடைசி வரைக்கும் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் மட்டும்தான் சம்பளமா கொடுத்திருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கிரேன் மனோகர். முத்து, வின்னர், சாமி மாதிரியான எக்கச்சக்க படங்கள்ல இவர் நடிச்சிருக்காரு. சினிமாவுல ஒரு சில காட்சிகள்ல வந்துட்டு போய் ரசிகர்களுக்கு நல்லா தெரியக்கூடிய நடிகரா இவர் ஃபேமஸ் ஆயிருந்தாலோ சினிமாவுல இவர் நினைச்ச அளவுக்கு ஒரு இடத்த பிடிக்க முடியல அப்படின்றதான் உண்மை. கிரேன் மனோகரோட பழைய இன்டர்வியூ எடுத்து பாருங்க. மனுஷன் ரொம்ப மனசு உடைஞ்சு போய் பேசியிருப்பாரு. இவர் சினிமாக்குள்ள சாதிக்கணும்னு நினைச்சு வந்திருக்காரு. ஆனா கடைசி வரைக்கும் சைட் கேரக்டரா மட்டும்தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜப்பான் குமார். உண்மையாவே ரொம்ப ரொம்ப டேலண்டடான ஆக்டர் இவரு. தமிழ் சினிமாவுல டான்ஸ் மாஸ்டர் மற்றும் காமெடி மாதிரியான கதாபாத்திரங்கள்ல இவர் நடிச்சிருக்காரு. ஜில்லா படத்துல கூட விஜயோட வீட்டுக்கு வேலை செய்யறவரா இவர் நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா பல பாட்டுகள்ல இவர் டான்ஸும் ஆடி இருக்காரு. இருந்தாலுமே தமிழ் சினிமாவுல தனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்காம போயிடுச்சு. ஜப்பான் குமார் இப்ப வரைக்கும் நிறைய ஆடிஷன் அட்டன் பண்ணி ஃபெயிலியர்ல தான் போய் முடியுது. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஓமக்குச்சி நரசிம்மன். உண்மையாவே நம்ம தமிழ் சினிமாவுல ரொம்ப ரொம்ப நொந்து போன மனுஷன் அப்படின்னா இவர் தான். ஓமக்குச்சி நரசிம்மன் அப்படின்னா தெரியாத ரசிகர்களே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு பயங்கர ஃபேமஸான ஆள். 14 மொழிகள்ல இதுவரைக்கும் 1500 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு. ஒரு இங்கிலீஷ் படத்துலயும் இவர் நடிச்சிருக்காரு. இத்தனை படங்கள் நடிச்சுமே சினிமாவுல தனக்குன்னு ஒரு நிலையான இடத்தை இவரால பிடிக்க முடியாம போயிருக்கு. கடைசி வரைக்கும் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் மட்டும் சம்பளம் வாங்கியே காலத்தை கழிச்சிருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது எல்ஐசி நரசிம்மன். எல்ஐசி நரசிம்மன் எல்ஐசியில ஆரம்பத்துல வேலை பார்த்திருக்காரு. அதுக்கப்புறமா சினிமா மேல இருந்த ஆர்வத்தால வேலையை விட்டுக்கிட்டு சினிமாக்குள்ள வந்திருக்காரு. அதனாலதான் இவரை எல்ஐசி நரசிம்மன் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. நிறைய டைரக்டர்ஸ்க்கு போலீஸ் ஆபீசரா, அட்வொகேட்டா இல்ல நீதிபதியா நடிக்கிறதுக்கு யாராவது வேணும் அப்படின்னா உடனே எல்ஐசி நரசிம்மனை வச்சுதான் அதை எடுப்பாங்க. ரசிகர்கள் மத்தியில பயங்கரமா ஃபேமஸ் ஆன இவர் மற்ற காமெடி நடிகர்கள் மாதிரி தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிக்க முடியாம போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.